வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழத்தை விட விலை குறைவாக இருக்கக்கூடிய, ஆனால் அதே சமயம் ஆப்பிள் பழத்தை விட அதிகமாக ஊட்டச்சத்துக்கள் தரக்கூடிய, நமக்கு எளிதாகவே கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான பழங்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவினுடைய நோக்கம் என்னென்னா, விலை அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை வாங்க முடியாதப்ப விலை குறைவாக இருக்கக்கூடிய பழங்கள் நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்றது அதுக்காக சொல்ல வந்தது இந்த பதிவு கிடையாதுங்க மக்களே. ஆப்பிள் பழத்தை விடவும் விலை குறைவாகவும் அதே போல் ஊட்டச்சத்துக்களை தரக்கூடிய மற்ற பழங்களும் இருக்குது. நாம் அதையுமே வாங்கி சாப்பிடலாம் அப்படின்றதுக்கான ஒரு பதிவு தான் இப்போ நம்ம குறிப்பிட போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஆப்பிள் சுமார் 200லிருந்து ஆரம்பித்து 300 வரைக்கும் வரும். அதே போல் அது விற்கக்கூடிய இடங்களை பொறுத்து அதோட ரேட் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போது அந்த ஆப்பிள் பழத்தை விட சத்தான நிறைய பழங்கள் இருக்குது. அது தரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அது தரலாம், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போவாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த வகையில் கொய்யாப்பழம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ கொய்யாப்பழம் உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழம். இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, நார் சத்து போன்ற சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு. ஸோ இது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து கொண்டிருக்கிறத நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நமக்கு கொய்யாப்பழம் குணப்படுத்திடும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளும் நமக்கு வராமல் தடுக்கும். அதாவது ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்தும். பழங்களிலே விட்டமின் சி அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய பழம் கொய்யாப்பழம் தான். ஸோ இதை எடுத்துக்கிட்டாலே நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கலாம். பொட்டாசியம் சத்து நமக்கு கொய்யாப்பழத்தில் நிறைந்திருக்கிறதால நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நமக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் நம்மளை விடுபட வைத்து உடலை பராமரிக்கும். இதயத்தையும் இதன் மூலமாக நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். அதே போல பொட்டாசியம் நமக்கு அதோட சேர்த்து நார் சத்து கொய்யாப்பழத்தில் இருக்கு. இதன் மூலமாக நமக்கு அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு ஏற்படாது. நம்ம உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதமே இருக்கக்கூடிய கழிவுகளை முறையான அளவில் வெளியேற்றுவதற்கு கொய்யாப்பழம் ஹெல்ப் பண்ணும். அந்த சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் எதுவுமே நமக்கு கொய்யாப்பழங்களை சாப்பிடும் போது இருக்காது. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழத்தை கூட கம்பேர் பண்ணும்போது வாழைப்பழம் அதிக ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் ஒரு சத்தான பழத்தில் இருக்கு அப்படின்னா அது வாழைப்பழம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மாப்பழம், வாழைன்னு முக்கணிகளை குறிப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதில் வாழைப்பழமும் ஒன்று தான். இதில் விட்டமின் சி, பொட்டாசியம், நார் சத்துக்கள், இன்னும் பிற ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. இது நம்மளை எப்போதுமே சுறுசுறுப்பாக வைத்து இருக்க செய்யும். அதே போல் இந்த நமக்கு இந்த அல்சர் பிரச்சனைகள்லாம் கியூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மூட்டு வலி, முடக்குவாதம், எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது, நம்மளுடைய தசைகளை ஆரோக்கியமாக வைக்கிறது. குறிப்பாக பழங்காலம் முதலே இந்த மலச்சிக்கல் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு வாழைப்பழங்கள் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே போல் பொட்டாசியம் சத்து வாழைப்பழத்தில் இருக்கிற ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி இதயத்தை பராமரிக்கிறது. நம்மளுடைய உடலை தசைகளை வலுவாக வைக்கிறதுக்கும் இன்னும் பிற ஊட்டச்சத்துக்களை கொடுத்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு நீக்குவதற்கெல்லாம் வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்ற அளவுகளை எடுத்துக்கிட்டாலே போதும். அது எந்த வகையான வாழைப்பழமாகவும் இருக்கலாம். ஒரே ஒரு வாழைப்பழம் தினமும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க, உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கும். இலந்தை பழம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இது ஆப்பிள் பழத்தை விட விலை கம்மி தான், ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் கொண்டது. இலந்தை பழம் பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது. இதில் விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். செரிமானத்தை நமக்கு மேம்படுத்தும். இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு தூக்கமின்மையை போக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். அப்போது நீங்கள் அந்த தூக்கமின்மையால் அவதிப்படுறீங்க அப்படின்னா தூங்க செல்வதற்கு முன்னாடி இலந்தை பழம் சாப்பிட்டீங்கன்னா செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு உங்களுக்கு இயல்பாகவே தூக்கம் வர வைக்கக்கூடிய வேலையை இலந்தை பழம் உங்களுக்கு செய்யும். முடி மற்றும் சருமத்தினுடைய ஆரோக்கியத்தையுமே இலந்தை பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மேம்படுத்திக்கலாம். எந்த விதமான முடி தொடர்பான பிரச்சனையும் இருக்காது, சருமம் தொடர்பான பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. அத்திப்பழத்தை நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு இன்னும் பல்வேறு நன்மைகள் ஆப்பிள் பழத்தை விட கிடைக்கும். அத்திப்பழம் சாப்பிடும்போது வயிற்று உப்புசம் மற்றும் மலச்சிக்கல் குறையும் அப்படின்றத நிபுணர்கள் தெரிவிச்சிருப்பாங்க. இப்போ அத்திப்பழங்கள்ல கலோரிகள் குறைவாக இருக்கிறதால உடலுக்கு ஆரோக்கியமான எனர்ஜியை இந்த அத்திப்பழம் கொடுக்கும். அத்திப்பழம் ஒரு நபரினுடைய எடையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பழங்களை சாப்பிடும்போது உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவும் சீராகும். இன்னும் ஸ்பெஷலான ஒரு நன்மை அத்திப்பழத்துக்கு இருக்குது. என்னன்னா நம்மளுடைய நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு புற நரம்புகள் வலு குறைவை தடுத்துட்டு நரம்புகளை ஸ்ட்ராங் பண்ணுறது அத்திப்பழம் தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்துவதற்குன்னு மட்டும் இல்லாமல் நரம்பு தளர்ச்சியெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்குமே அத்திப்பழம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்திப்பழங்களை எடுத்துக்கலாம், இல்லைனா உலர வைக்கப்பட்ட அத்திப்பழங்களை எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழங்களை ஊற வைத்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது.
நாவல் பழத்தை எடுத்துக்கொண்டாலுமே நமக்கு வந்து ஆப்பிள் பழத்தை விட அதில் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதே போல் விலை குறைவாக இருக்கும். ஏன்னா கிடைக்கிறதுக்கு அரிய ஒரு சீசன் ஃப்ரூட்டாக தான் நாவல் பழம் வந்து இருக்குது. பல நன்மைகளை தனக்குள்ளே கொண்டு இருக்குது. நம்மளோட ரத்தத்தில் வரக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாவல் பழம் ஹெல்ப் பண்ணும். ரத்தத்தில் வரக்கூடிய ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு ஹெல்ப் பண்ணும். இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி, சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி, வாய் ஆரோக்கியத்தையுமே நமக்கு வந்து மேம்படுத்தும். ஏன்னா நம்மளுடைய அந்த நாவல் பழத்தை நம்ம சாப்பிடும் போதே வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் நமக்கு வந்து அழிஞ்சிரும். உமிழ்நீரினுடைய தரம் மேம்படும். உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். பற்களில் பிளேக் கரைப்படுவதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நமக்கு அந்த பர்சொத்தை ஏற்படுவது, ஈறுகளில் ரத்தம் கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணிவிட்டு ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கெல்லாம் நாவல் பழம் ஹெல்ப் பண்ணும். இது நோய் எதிர்ப்பு சக்தியுமே நாவல் பழம் நமக்கு வந்து அதிகப்படுத்துறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திட்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். அப்போ கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள் பழத்தை கூட கம்பேர் பண்ணிங்கன்னா நாவல் பழமெல்லாம் கிடைக்கிறதுக்கு அரிய ஒரு பழமாக இருந்தாலுமே நிறைய ஊட்டச்சத்துக்களை விலை கம்மியாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. விட்டமின் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு பேரிச்சம்பழங்கள் நிறைந்திருக்கு. அப்போது அந்த விட்டமின் சத்துக்களோட பேரிச்சம்பழம் அதிகமாக கொண்டிருக்கிறதால ஆப்பிள் பழத்தை விட பார்த்தீங்கன்னா நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழமாக பேரிச்சம்பழங்களை சேர்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்ற அளவுகளில் நார்மல் பீப்புள் அதை எடுத்துக்கலாம். சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு அதை செக் பண்ணிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. விட்டமின்கள், தாதுக்கள், நார்சத்து, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற நம்மளுடைய உடலுக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது தான் இந்த பேரிச்சம்பழம். அப்போது நீங்கள் சுகர் ப்ராப்ளத்தில் இருக்கீங்கன்னா ஒரு நாளுக்கு 1 பேரிச்சம்பழமே உங்களுக்கு போதுமானது. மற்றவங்க வந்து 3 பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். இந்த அத்தியாவசியமான அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரத்த சிகப்பணுக்களை வந்து கரெக்டான லெவலில் வைத்துக் கொள்ளும் போது அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனைகள் விடுபடலாம். வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் விடுபடலாம். கண் பார்வையை வந்து கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். இந்த மாதிரி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். இது மாதிரி பல்வேறு விதமான நன்மைகளை வந்து பேரிச்சம்பழம் நமக்கு வந்து செய்து கொடுக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள் பழத்தை விட பார்த்தீங்கன்னா விலை குறைவாக தான் கிடைக்கும். ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கொண்டக்கூடிய பழமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பப்பாளி பழத்தை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பப்பாளி பழம் மட்டும் கிடையாது, அதனுடைய அந்த இலை, அதே போல் அந்த பப்பாளி விதைகள், கருப்பு ஜெலட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட மருத்துவமைகள் நமக்கு கொடுக்கும். நீங்கள் எப்போதுமே பப்பாளி சாப்பிட விரும்புகிறீங்கன்னா ஒரு 100 கிராம்லேருந்து 120 கிராம் வரைக்குமே அதை எடுத்துக்கோங்க. அதுவே போதுமானது தான். அதை சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் என்னென்னா, நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க. இல்லைனா உணவுகளை இப்போ தான் சாப்பிட போகிறீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பப்பாளி சாப்பிட்ருங்க. பப்பாளி இலை சாரெல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு 3லேருந்து 5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதுமானது தான். ஸோ இது வந்து உங்களுக்கு ரத்த பிளேட்லெட்டுகளுடைய எண்ணிக்கையெல்லாம் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக மொத்தம் பப்பாளி பழம் நமக்கு வீட்டில் வச்சு நம்ம வந்து வளர்க்கலாம். சந்தைகளில் போனாலுமே விலை குறைவாக தான் கிடைக்கும். ஆனால் ஆப்பிள் பழத்தை கம்பேர் பண்ணும்போது பப்பாளி பழத்தில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அது முடியினுடைய வளர்ச்சியை மேம்படுத்தும். அதே போல் சருமத்தினுடைய ஆரோக்கியத்தையுமே நமக்கு பப்பாளி பழம் மேம்படுத்தி கொடுக்கும். அந்த கேட்டகரியில் எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பழத்தை கூட கம்பேர் பண்ணும்போதும் எலுமிச்சம்பழம் மிகவும் எளிமையாகவே ஈஸியாக நமக்கு வந்து கிடைக்கும். அதே போல் விலை குறைவாகவும் கிடைக்கும். ஆனால் பன்மடங்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியதான் இந்த எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்தில் விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது செரிமானத்தை மேம்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்குது, சிறுநீருக்கு கற்கள் வராமல் தடுக்குது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறது மற்றும் தோல் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்குமே எலுமிச்சை ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ நீங்கள் தினமும் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து ஜூஸாக போட்டு குடிச்சிங்கன்னா இந்த நன்மைகளை வந்து பெறலாம். அதே போல் தான் நெல்லிக்காய் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஆப்பிள் பழத்தை கூட கம்பேர் பண்ணிங்கன்னா விலை குறைவாகவும் கிடைக்கும். ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே கிடைக்கும். நெல்லிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார் சத்துக்கள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு பலப்படுத்துறது, சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, செரிமானத்திற்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ள வைக்கிறது, இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களை தற்காப்பு செய்கிறது, இந்த மாதிரியான பணிகளை வந்து நெல்லிக்காய் நமக்கு செய்யும். இதுக்கு நம்ம தினமும் அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடலாம். இல்லைனா வாரத்தில் ஒரு தடவை ஊட்டச்சத்து குறைபாடுகளால் அவதிப்படுபவர்கள் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு நெல்லிக்காய் பிழிந்து ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது கூட அந்த நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். பேரிக்காய் அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழத்தை விட விலை குறைவாக இருக்கும். ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்குது. இப்போ பேரிக்காய் வந்து பல ஊட்டச்சத்துக்கள், விட்டமின்கள், தாதுக்கள் நிரம்பி இருக்கிறதால நீரிழிவு நோயாளிகளுக்கு பேரிக்காய் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பிளட்டில் சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு பேரிக்காய் எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதன் மூலமாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேரிக்காய் ஹெல்ப் பண்ணும். இதயத்தினுடைய ஆரோக்கியத்தையுமே பேரிக்காய் வந்து நமக்கு பராமரிக்கும். அப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான பழங்களையுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதன் மூலமாகவும் ஊட்டச்சத்துக்கள் பெற்று நலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.